Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம ஒரு 3D மாடலிங் PC பத்தி பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம BIOSல ஒரு PC build பண்ணனும் அப்படினா கஸ்டமர்கிட்ட நம்ம கேக்குறது ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்னு அவங்க purpose of usage, இன்னொன்று வந்து அவங்களோட பட்ஜெட், என்ன பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பர்பஸ் சால்வ் ஆகணும், செகண்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அந்த பிசி இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் அவங்களோட பட்ஜெட் அண்ட் பர்பஸ் கேட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது 3D மாடலிங் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் சப்போர்ட்டாக இருக்கணும்னு. செகண்டரியாக அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து 1.7L, ஸோ 1,70,000க்குள்ளே பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மளுக்கு அது கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு சூட்டபுளான காம்பனன்ட்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. காம்பனன்ட்ஸோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இந்த பிசிக்கு நம்ம சஜஸ்ட் பண்ண காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா RYZEN பிசி பில்டுங்க இது. ஸோ அதனால நம்ம டாப் நாட்சாக இருக்கக்கூடிய RYZEN 9 ப்ராசர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 5950X ப்ராசர். ஸோ RYZEN 9லேயே டாப் மோஸ்ட் சீரிஸ் 5950Xங்கிற ப்ராசரை. ஒவ்வொரு காம்பனண்ட்டோட இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷனை நம்ம அசம்பிளிங் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ராடக்டோட ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்க்கலாங்க. இந்த பிசி பில்க்கு நம்ம சூஸ் பண்ண மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா MSIயில் X570 TOMAHAWK WIFIங்க. ஸோ TOMAHAWK WIFIங்கிறது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சீரீஸ் X570 சீரீஸில். ஸோ இதோட டாப் சீரீஸ் போர்ட்ஸ்லாம் இருக்குது, பட் பட்ஜெட் கன்சர்னுக்காக நம்ம TOMAHAWK சீரீஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். MSIயோட மதர்போர்ட் மாடல் நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா TOMAHAWK, டார்பேடோ, மோர்டார் இந்த மாதிரி நேம்ஸ்லாம் தான் இருக்குங்க. அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நேமும் ஒரு மிசைலோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் TOMAHAWK அப்படின்னா அது ஒரு மிசைல், மோர்டார் அண்ட் டார்பேடோ இது எல்லாமே வந்து மிசைலோட நேம்ஸ் தாங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து ஒரு சிம்பிளாக மாடலில் வச்சுருக்காங்க. இந்த பிசிக்கு நம்ம வந்து கிராஃபிக் கார்டு செப்பரேட்டாக எதுவும் ஆட் பண்ணலைங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி அவங்களோட டிசைனர் கார்டு வச்சுருக்காங்க. ஸோ டிசைனர் கார்டு அப்படின்னா உங்களுக்கு QUADRO சீரீஸில் P5000 கிராஃபிக் கார்டு கஸ்டமர்கிட்ட ஏற்கனவே இருக்கிறனால நம்ம வந்து கிராஃபிக் கார்டு எதுவுமே சஜஸ்ட் பண்ணல. அவங்களோட கார்டை வாங்கி நம்ம பிசி பில்டில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ண ரேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 32GB 4 ஸ்டிக் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் மதர்போர்டோட கம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா 128GB. ஸோ 32x4 3600 MHzல நம்ம ரேம் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹையர் அண்ட் பிசி பில்ட்னால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1TB Gen 4 SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அது நம்ம ஆல்ரெடி பார்த்த ADATA S70 பிளேடுங்கிற SSD தான். இந்த SSD பற்றி ஃபுல் டீடைல்டு ஸ்பெக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கையும் பாருங்கள். இந்த SSDயோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கூலருங்க. இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ண கூலர் பார்த்தீங்கன்னா நாக்டுவாலில் D15ங்கிற கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி D15 கூலரை பற்றி நம்ம நிறையா வீடியோஸில் நம்ம சேனலில் பேசியிருக்கோம். இந்த ஏர் கூலரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லிக்விட் கூலரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்குங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்டரலாக நீங்கள் ஒவ்வொரு பிசி பில்ட்லேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிசி பில்க்கும் நம்ம இந்த கூலர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அசம்பிளியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேபினெட்டுங்க. இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ண கேபினெட் பார்த்தீங்கன்னா டீப் கூலில் CK560 RGB பிளாக் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 4 ஃபேன்ஸோட வருதுங்க. ஃப்ரண்ட்டில் 3 RGB ஃபேன், ரியரில் ஒரு RGB ஃபேனோட வருது. உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆஸ்தட்டிக்காக இருக்கும். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்லுக் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து SMPSங்க. நம்ம இந்த பிசி பில்க்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய SMPS பார்த்தீங்கன்னா MSIயில் A850ங்கிற SMPS தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த SMPS ஒரு 10 years வாரண்டி இருக்கக்கூடிய SMPS, ஃபுல்லி மாடுலர். MSI SMPSோட டெக்னிக்கல் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிசிக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிசி பில்க்கு சஜஸ்ட் பண்ண மானிட்டர் பென்க்யூவில் மொபிஸ்ங்கிற சீரீஸ் 27 இன்ச்சில் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம EX2710Sங்கிற மாடல் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமரோட பர்பஸ் மாடலிங் சாஃப்ட்வேர்னால அவங்களுக்கு 2 மானிட்டர் தேவைப்படுது. சைமல்டேனியஸாக டியூல் மானிட்டர் செட்டப்காக நம்ம இந்த மானிட்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பென்க்யூவோட மொபிஸ் மானிட்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நிறையா கொடுத்துருக்கோம். அதோட சஜஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள். ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மானிட்டருங்க. நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இந்த மொபிஸ் மானிட்டரை. எப்படின்னு கேட்குறீங்களா? டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கேமிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட்டிங் அண்ட் டிசைனிங் மானிட்டருக்கு டிஃபால்ட்டாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி. ஸோ இந்த கலர் அக்யூரசி அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பென்க்யூவில் மொபிஸ் சீரீஸில் இருக்குங்க. நம்ம தாராளமாக இந்த மானிட்டரை ஒரு மல்டி யூசேஜ் மானிட்டர்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. எப்படின்னா அவங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி காம்போனன்ட் சஜஸ்ட் பண்ணியாச்சு. செகண்டரியாக அவங்க பட்ஜெட்டுக்குள்ளேயும் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிசி பில்ட்டை நம்ம அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பிசி அசம்பிள் பண்ணுறப்ப ஒவ்வொரு காம்போனண்ட்டை பற்றியும் நான் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். வாங்க நம்ம பிசி அசம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாம். AMD RYZEN 9 5950Xங்கிற ப்ராசர் இந்த பிசி பில்க்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 16 கோர்ஸ் 32 த்ரெட்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹையர் அண்ட் ப்ராசர் இன் RYZEN 9ங்க. AMD ப்ராசஸரோட வாரண்டி பார்த்தீங்கன்னா சேம் 3 years வாரண்டிங்க. ஸோ அதே வாரண்டி சப்போர்ட்டும் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் ஆஃப்டர் வாரண்டியும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோங்க. ஏன்னா மதர்போர்டுங்க MSIயில் MAC X570 TOMAHAWK WIFIங்கிற மதர்போர்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ X570ல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி TOMAHAWKங்கிறது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மதர்போர்டு. இதில் இன்பில்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஆப்ஷனோட வருதுங்க. இந்த மதர்போர்டில் நம்ம 128 GB RAM மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஸோ நம்ம இந்த பிசி பில்க்கு ஆல்ரெடி 32x4 128 GB RAM தான் யூஸ் பண்ணுறோம். MSI மதர்போர்ட்ஸ்க்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டிங்க. நாங்களே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவோங்க. ADATAவில் XPG 32 GB D50 ஸ்பெக்ட்ரிக்ஸ்ங்கிற ரேம் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோங்க. இந்த பிசி பில்க்கு இது ஒரு ஒயிட் தீம்டு ரேமு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மதர்போர்டில் 128 GB RAM மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த 128 GBயுமே ஃபுல்லி ஆக்குபைடாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 32x4 4 ஸ்டிக்காக நம்ம ஆட் பண்ணுறோங்க. ஸோ இந்த பிசி பில்க்கு 3D மாடலிங் சாஃப்ட்வேருக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான ரேம் தேவையா அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் கன்சர்னுக்காக கஸ்டமர் இப்போவே ஃபுல் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம 32x4 சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த ரேமோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3600 MHzங்க. இது ஒரு DDR4 ரேம். ரேமோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டிங்க. நார்மலாக லைஃப் டைம் வாரண்டின்னு அதை மென்ஷன் பண்ணுவாங்க. பட் 10 years வாரண்டி தான் டிஃபால்ட்டாக அதில் வரும். வாரண்டி அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோங்க. இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய SSD பார்த்தீங்கன்னா XPG Gamix S70 Blade. XPGங்கிறது ADATAவோட பிராண்டுங்க. ஸோ இவங்க கேமிங்காக கொண்டு வந்த சீரீஸ் தான் Gamixங்கிற மாடல். ஸோ S70 Bladeங்கிறது ஒரு Gen 4ஓட SSD. Gen 4 SSDயில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பர்ஃபார்மர் இந்த SSDங்க. நம்ம ஆல்ரெடி இதோட கம்பேரிஷன் பார்த்துருக்கோம். சாம்சங் அண்ட் WD கம்பேர் பண்ணுறப்ப இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரீட் அண்ட் ரைட்டில் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நாங்கள் எங்களோட பர்சனல் பிசிக்கே இந்த SSD தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூலர் நாக்டுவா NH-D50ங்கிற கூலர் தான் யூஸ் பண்ணுறோம். பிளாக் கலர் வேரியண்ட்டுங்க. ஏன்னா நம்ம கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கிறதும் பிளாக் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ D15ஓட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் நாக்டுவா கூலர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த கூலர் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக இதுக்கு பார்க்க வேண்டியது ஸ்பேஷியஸான கேபினெட்டு தான். நாக்டுவா கூலரோட வாரண்டி டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 6 yearsங்க. ஸோ இந்த கூலருக்காகவே நம்ம வித் ஃபேன்ஸோடு இருக்கக்கூடிய கேபினெட்டாக சூஸ் பண்ண கேபினெட்டு தான் வந்து டீப் கூல் CK560 RGB Black. ஸோ இந்த கேபினெட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்பேசியஸ் வித் ஏர் கூலர் ஆப்ஷனோடு இருக்கும். டிஃபால்ட்டாக இந்த கேபினெட்டில் 4 RGB ஃபேன்ஸ் வருங்க. நம்ம இந்த பிசி பில்க்கு சஜஸ்ட் பண்ண SMPS பார்த்தீங்க அப்படின்னா 850 watts MSIங்க. இதில் ஃபுல்லி மாடுலர் ப்ளஸ் 10 years வாரண்டி அண்ட் ஃபுல்லி ஸ்லீவ் கேபிள்ஸ் நம்ம இந்த SMPSல கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி MSIயோட SMPS வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால இந்த ஹையர் அண்ட் மிஷினுக்கும் நம்ம MSI SMPS தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம 3D மாடலிங் பிசி வந்து அசம்பிள் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பிசி பில் நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே பண்ணி தந்துட்டுருக்கோம். மெயினாக அவங்கக்கிட்ட நான் சொன்ன மாதிரி அவங்களோட பட்ஜெட் அண்ட் பர்பஸ் வந்து சால்வ் ஆகிற மாதிரி தான் ஒவ்வொரு பிசி பில்க்குமே நம்ம பண்ணுறோம். ஸோ இதோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இந்த பிசியில். இந்த மாதிரி உங்களுக்கு பிசி பில் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க. நீங்கள் ஃபோன்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம். எங்கள் ஸ்டோரோட லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டோர் விசிட்டும் பண்ணலாங்க. உங்களோட பட்ஜெட் அண்ட் உங்களோட பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிசி பில் சஜஸ்ட் பண்ணுறோம். மீண்டும் ஒரு பிசி பில் வீடியோவில் பார்க்கலாங்க. அன்டில் தென் பை.